கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என் பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எக்ஸ்போனிக்ஸ் அகாடமியினுடைய இந்த ஃபவுண்டர்ஸ் டேக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த இன்றைக்கு பிறந்திருக்கிற இந்த கல்வி குழுமத்தினுடைய சேர்மேன், மரியாதைக்குரிய இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் திரு செந்தில் சார் அவர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டலுடைய பிறந்த நாளுக்காக நம்ம கொடுத்துடலாம். கணவனுக்கு துணை புரிவதோடு கல்வி பணிக்கும் சேர்த்து துணை புரிகிற மரியாதைக்குரிய திருமதி மகேஸ்வரி செந்தில் அவர்களுக்கும், ஒரு இளைய ரத்தம் புதிய வேகத்தை கொடுக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி சிபி அவர்களுக்கும், கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், என்னை இந்த விழாவிற்கு அழைத்த நம்ம கல்வி குழுமத்தை சார்ந்த கோத்தகிரி பள்ளியினுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரி சரண்யா அவர்களுக்கும், இந்த பள்ளியிலே வேலை பார்க்கிற அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிற அந்த கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என் இதயம் நிறைந்த அன்பான இனிய மாலை வணக்கங்கள். நல்ல வேளை இரவு வணக்கம் ஆயிருமோன்னு நினச்சேன். நான் குலதெய்வத்தை வேண்டிட்டு உக்காந்துருந்தேன், என்னை நீ கூப்பிட்டுருவாங்களா. ஆனால் சேர்மன் பக்கத்துலேருந்து என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தார். கவலைப்படாதீங்க, என்னையே அப்படி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு ஆறுதல். மேடம் மகேஸ்வரி மேடம், சார் டீ வேணுமா, ஏன்னா டைம் போகிறது தெரியக்கூடாதுன்னு முந்திரி, திராட்சை, பாதாம், டீ வந்துனே எனக்கு என்னென்னா அடுத்து பொண்ணு யாராவது கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்குது, பொண்ணு பார்க்குற மாதிரி. பொண்ணு பயந்து போய் பிஸ்கட்டு எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருங்க சார், கம்ஃபர்டபுளாக இருங்க சார். நான் சரண்யா அவர்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு எல்லா ஆண்டு விழாவுக்கும் நான் 2 மணி நேரம் தான் இருப்பேன், இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஆனால் மிகப்பெரிய ராஜதந்திரி சரண்யா தான். நீ வா, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் அப்படின்ட்டு 3 மணி நேரம் கீழேயே உட்கார வச்சு, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பிய. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குழந்தைங்க பொதுவாக நான் முதல்ல பேசிடுறேன்னு சொல்லுவேன். எனக்கு நம்ம ஆல்ரெடி ட்ராவல்லையே நிறையா இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் மாதம் 10,000 to 12,000 கிலோமீட்டர் பை ரோடு ட்ராவல் பண்ணுறேன், இது தவிர ஃப்ளைட். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் வந்தோடனே நான் பேசிடுறேன், அப்புறம் குழந்தைங்கள தான் உட்காந்து பார்க்குறேன்னு. ஒருவேளை பேசிட்டு இவன் பாதியில் கிளம்பிட போகிறான் அப்படிங்கிற ஐடியாவை முன்கூட்டியே நம்மளுடைய ராஜதந்திரி அவர்கள் முடிவு பண்ணதுனால எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ முடிஞ்சிருச்சுன்னு போயினே இருக்கு. கடைசியில் முடிஞ்சுது. முதல்ல இந்த ஆங்கரிங் பண்ண அத்தனை குட்டீஸ்க்கும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம கொடுக்கணும். பா, எனக்கெல்லாம் அப்படி ஆச்சரியமாக இருக்கு. எந்த பயமும் இல்லாமல் அந்த குழந்தை இங்கிலீஷில் பேசுது, அது முக்கியம். எனக்கு தெரியும் இங்கே உக்காந்துருக்கிற 95% பேர் என்ன மாதிரியே உக்காந்துருப்பீங்கன்னு. நம்மளுக்கு புரியல, ஆனால் புரிஞ்ச மாதிரி கெத்தா உக்காந்துருப்போம். அது தப்பு கிடையாது, நம்ம இயல்பு அதுதான். எனக்கு தான் புரியல, நான் உட்காந்துருக்கல. ஷேக்ஸ்பியர்னு மட்டும்தான் புரிஞ்சுது, அந்த ட்ராமாவில் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் குழந்தைங்க பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸும் பயமே இல்லாமல் பேசுகிறதும், அவங்க ஸ்டேஜில் உட்காந்து இத்தனை 100 பேரை சாதாரணமாக பார்க்குறதும், மைக்கை ஹேண்டில் பண்ணுறதும், மைக்கு பத்தாதப்ப பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து மைக்கை வாங்கி பேசுகிறதும், பேசிட்டு அடுத்தவங்க டைரக்டாக மறுபடியும் கொடுக்கறதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது எதுவுமே ஈஸி கிடையாது. மிகப்பெரிய ரவுடியாக ஊரில் இருப்பார், ஸ்டேஜில் ஏறி 4 வார்த்தை பேச சொல்லுங்க, தலைவன் அங்கேயே தற்கொலை பண்ணிப்பான். அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. ஸ்டேஜில் பேசுறதுக்கு ஒரு ஆர்ட், ஒரு கலை. இப்போ கோத்தகிரி ஸ்கூலில் வந்து ஆங்கரிங் பண்ணிச்சு குழந்தைங்க எல்லாருமே. என்ன லாங்குவேஜ், நம்ம கல்வி குழுமத்தில் இந்த லாங்குவேஜுக்குன்னே ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்கள் தரலாம். நான் அடிக்கடி எல்லா மேடைகளையும் சொல்கிற விஷயம்,
தமிழில் எனக்கு இருக்கிற இதே ஆளுமை ஆங்கிலத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் நான் ரீச் ஆகிருப்பேன். உலக முகமாக நான் மாறி இருப்பேன். இந்திய முகமாக நான் மாறி இருப்பேன். ஒரு ஸ்டேட் ஃபேஸாக மட்டும் இருக்காது, ஒரு நேஷனல் ஃபேஸாக நான் மாறி இருப்பேன். ஆங்கிலம் கற்றுக்காதனால வந்த விளைவு இது. ஆங்கிலத்தை இப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் மேஜிக் பண்ண முடியும் என்னால். இப்போ கூட லேட்டாகல கற்றுக்கலாம், ஆனால் அந்த அந்த விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்களே, அந்தந்த காலகட்டத்தில் அதாவது பண்ணணுங்கிறது தான் உண்மை. அதோடைய ரீச்சுங்கிறது வேற. எனக்கு என்ன தெரியுமா தமிழ்நாட்டு பெற்றோர்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும், நான் பார்க்காத ஒரு உலகத்தை என் குழந்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உயிரை உருக்கி கசக்கி பிழிந்து கல்வியை மட்டும் கொடுத்துட்டா போதும், இவன் வாழ்க்கையில எப்படி வேணா பொழைச்சுப்பான்னு நம்புற ஒரே சமூகம் தமிழ் சமூகம் மட்டும்தான். வேற எந்த சொசைட்டியுமே இந்த அளவுக்கு ஈடுபாடா இருப்பாங்களான்னு தெரியல. மிகப்பெரிய விஷயம். இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டி போட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஒரு மெத்தட். இப்போ நம்ம இது வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் ஃபாலோ பண்ணுறோம். சிபிஎஸ்சி இருக்குது, அப்புறம் சமச்சீர் இருக்குது, ஐஜிஎஸ்சி இருக்கா, ஆமாம் அது இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிலபஸ் இருக்குது. ஒவ்வொரு சிலபஸும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஆனால் எல்லாமே டெஸ்டினேஷன் ஒன்று தான், கற்றுக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், மனுஷனாக வாழணும். இதுதான் டெஸ்டினேஷன், இலக்கு அதுதான் எல்லா கல்வி முறைக்கும். இந்த நம்ம ஸ்கூலில் காமிச்சப்ப, வீடியோ காமிச்சப்ப எத்தனை பேரண்ட்ஸ் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியல, படிப்பை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்க பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு அந்த டேபிளை அளந்ததுங்க, பார்த்தீங்களா? இது என்ன வேலைன்னு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாம் சின்ன வயசில் இதுதான் பண்ணியிருப்போம். உன் டேபிளோட அகலம் எவ்வளோனா டக்குன்னு ஒரு பையனால் சொல்ல முடியும். லென்த் என்னன்னு கேட்டால் நாம் சொல்லுவோம், ஏன் பொழுதுனைக்கு இதான் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக? இன்னைக்கு குழந்தைங்க அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதை ஸ்கூலில் வந்து என்கரேஜ் பண்ணுறது முக்கியமான விஷயம். இன்னொன்று ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒன்று வந்து, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்தால் அவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோ ஒருத்தன் வரான் பேசுகிறான், நீ பேசக்கூடாது, நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஆனால் அதில் ஒரு பயங்கரமான ஆள் ஒருத்தர் தான், சாக்லேட் வாங்கிட்டு கை கொடுத்துட்டு டாட்டான்ட்டான் அந்த வீடியோவில். குழந்தைங்க உலகமே தனி. ஏன்னா எதிர்த்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் தான் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நாள் பேசிக்கலாம், பேரண்ட்ஸ்க்கே நான் பேசலாம்னு நினைக்கிறேன். குழந்தைங்க உலகமே தனி, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகு. அது மாதிரி ஒரு அழகு எதுவுமே கிடையாது குழந்தைங்க உலகம் மாதிரி. இந்த ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா அந்த மன்னரை கத்தியால் குத்திடுவாங்க. மன்னர் தானே ஏமா, கரெக்டா? இதா நான் தப்பாக சொல்லிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மன்னர்கிட்ட, செத்தோன்னு எந்திரிச்சு போயிட்டான். டைம் வேஸ்டே பண்ணல, குத்துனாங்க தேங்க்யூன்னு நெஞ்சு போயிட்டே இருக்கான். வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரோல அவ்வளோதான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது ரசிக்கணுமா இல்லையா நம்ம? கரெக்டா சார்? ஒன்று சொல்கிறேன், நம்ம உலகத்துக்கும் குழந்தைகள் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குறைகளை மட்டுமே தேடி தேடி பார்ப்பது நம் உலகம், மகிழ்ச்சியை மட்டுமே தேடி தேடி கண்டுபிடிப்பது அவர்கள் உலகம். அவர்கள் உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தால் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். என்ன அழகு! எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த மொத்த பர்ஃபார்மன்ஸில் என்ன அப்படின்னா, இந்த எதிர்த்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைங்க அடிச்சலைங்க, அவங்க ஆதார் கார்டு 2 பேரும் எதிர்த்த மாதிரி இருப்பீங்கல்ல. அதாவது நீங்கள் பெற்ற ஆதார் கார்டு தானே அது. எல்லா குழந்தையும் அப்பா அம்மாவை தேடுது. ஏன்னா கை காமிக்கலைன்னா கொலைக்காரங்க வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, பயம். நீங்களாம் நினச்சிருக்கீங்க, ஐயோ என் பிள்ளை பாசத்தில் தேடுது. அவன் எங்கே சந்தோஷமாக இருப்பானா, இங்கே தான் சந்தோஷமாக இருப்பான். ஸ்கூலில் முதல் நாள் போகிறப்ப வேண்டாம் வேண்டான்னு அழுகிற குழந்தை அப்புறம் எப்படி ஜெல்லாகுது யோசிச்சு பாருங்க. ஏங்க அவனை ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அழுன்னு அழுவாங்க, இப்போ ஸ்கூல்லேருந்தே வர மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஏன்? வீட்டில் நீங்கள் சொல்லித்தரது எல்லாமே அவன் வாழ்க்கைக்கு முரண்பாடாக இருக்கு. அவன் வாழ்க்கைக்கு முரண்பாடாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைய. நான் நல்லா இன்னொன்று சொல்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் குழந்தைகளுக்கு
விலை பற்றிய அறிவு இல்லை. எது காஸ்ட்லி, எது ரொம்ப கம்மியான விலையில் இருக்குங்கிற நாலேஜ் அதுங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸு தான், அதுங்களுக்கு எல்லாமே வாட்ச் தான், அதுங்களுக்கு எல்லாமே ஷூ தான், அதுங்களுக்கு எல்லாமே ஹேர் கிளிப் தான். ஆனால் இந்த உலக உத்தமர்களாக வீட்டில் 2 பேர் அம்மா அப்பாங்கிற பேரில் இருப்பீங்கள்ல, நீங்கள் அடுத்த ஒரு யங் ஜென்ரேஷனை அப்படியே ஒழுக்கமாக வளர்த்த முயற்சி பண்ணி நீங்கள் உங்கள் நினைப்பப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு, எங்கேயா சொந்தக்காரன் கல்யாணத்தில் அழுக்கு இருக்கிற இடத்துல உக்காராத. நம்ம ஊரில் எது சுத்தமாக இருக்குன்னு நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், ஏன் புது ட்ரெஸ்னால் உட்காரக்கூடாதாம்மா? கூடாது, டென்ஷன் பண்ணாத அம்மாவை. ஏம்மா மறுபடியும் கேள்வி கேட்காத, சொன்னதை செய். அங்கே போனோன்னு நேராக சோத்துக்கு ஓடாத. எனக்கு தெரியாமல் ஐஸ்கிரீமை தின்ன கொலை வெறி ஆயிடுவேன். நான் கேட்குறேன், என்ன ஆணியனுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்? அந்த குழந்தை வழக்கமாக இருக்கிற சிஸ்டர் அப்படி சொல்லி, அந்த குழந்தை வழக்கமாக இருக்கிற ஒரு சூழலிருந்து விடுபட்டு ஒரு புதிய சூழலுக்கு போய் அதுவாக இருக்கணும்னு நினச்சிக்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷனுக்கே கிளம்பி உங்களோட வருது. இப்போ இருக்கிற குழந்தைங்க நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டா ஏன் வரமாட்டேன்னு சொல்லுதுன்னா, காரணம் சாட்சாத் நீங்கள் மட்டுமே. தாய்மார்களே, தந்தைமார்களே, நீங்கள் மட்டுமே. ஏன் இவனுக்கு டார்ச்சர் இங்கேயே தாங்க முடியாது. இதில் சொந்தக்காரன் முன்னாடிலாம் திட்டுவானுங்க. இது எதுக்கு? நாம் வரவே இல்லை. போ, எப்படி தனியாக இருப்பேன்? நான் இருந்துப்பேன். என்னை பூட்டிட்டு போ, இல்லை கட்டிட்டு போக போ, கயிறு வச்சு கட்டிட்டு போ. நீ இல்லாமல் இருக்க, நிம்மதியாக இருக்கேன் போங்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குழந்தைகள் நம்ம அப்படி தானே பாடுபடுத்துகிறோம். நீங்கள் காஸ்ட்லி, நீங்கள் தானே எஜுகேட் பண்ணுறீங்க. கரெக்டாக? டேய், இது காஸ்ட்லியான வாட்ச், பார்த்து வச்சுக்கோ. இது காஸ்ட்லியான ஷூ, பாதுகாப்பாரு. ஏய், தங்க செயின் போட்டிருக்க, பாதுகாப்பாரு. அதுக்கு தங்க செயினே முக்கியம் இல்லையே. கூட விளையாடுறதுக்கு தங்கமா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும். அவங்க தான் அதுங்களுக்கு தங்கம். தங்க செயின், தங்க மோதிரம், டைமண்ட் நெக்லஸ், எது மேலேயும் அதுங்களுக்கு பொருட்டு கிடையாது. நீங்கள் விலை மதிப்பானது என்று சொல்லி 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 குழந்தைகள் மனதில் விஷத்தை விதைக்கிறீர்கள். அவன் இயல்பா இருப்பான், இந்த குழந்தை இயல்பா இருக்கும். இந்த ஆடிச்சேன், இங்க குழந்தைங்களாம் ஆடிச்சேன், எல்லாருமே நல்லா ஆடினாங்க. ஆனா அதுங்களுக்கு என்ன சந்தோஷம்? சேர்ந்து ஆடுறோம், அவ்வளவுதான். சில பையெல்லாம் நின்றுட்டு தான் போயிருக்கான். என்னம்மா, என்ன பார்த்த மாதிரியே இருந்தது அவனை பார்க்குறப்ப. எனக்கெல்லாம் ஆட்டம் மரியாதைக்கு கூட வராது டான்ஸுங்கிறது. ஆனால் கெத்தா நிற்கிறானே, லைட்டாக அப்படி ஹவான்ட்டு நிற்கிறான், அவன் பாட்டு ஜாலியாக இருக்கான். பொண்ணுங்கெல்லாம் உசுரை கொடுத்து ஆடுது, இந்த பயலுங்கெல்லாம் ஒன்றும் அதுங்க இடுப்பை வளைச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ராஷ்மிகா வந்துடான் மாதிரி, இவன் வடிவேல் மாதிரி லைட்டாக இடுப்பை மட்டும் ஆட்டிவிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் அதுங்களுக்கு என்ன சந்தோஷம்? ஒரு பையன் ஸ்டெப்பை மாத்தினா ஒரு பொண்ணு சொல்லுது ஆடு. நான் ஒருத்தன் கூட சேர்ந்து என்ன, அது டென்ஷன் ஆகுது. ஆடுறா, வேடிக்கை. இன்னொருத்தன் எல்இடியை பார்க்குறான், நான் வருவேன் நான். அவனையே பார்த்துக்கிறான், நான் வருவேன் நான். கலராக போகுதா, குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கா, எல்இடி பார்த்துக்கிட்டே இருக்கான். கூட எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாதி நேரம் எல்இடி தான் பார்த்துருக்கான். இதுக்கு அந்த டீச்சர் யோசிச்சு பாருங்க, ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா? அவங்களாம் மன உளைச்சல் ஆக மாட்டாங்க. ஆனால் என்னன்னா டீச்சர்ஸ் ரசிப்பாங்க. நான் ஒன்று சொல்லவா, உங்கள் குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்களுக்கு 100க்கு 100 சரியாக தெரியும். அதனால தான் நீங்கள் ஏதாவது அவன் இதை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறப்ப நீங்கள் பாருங்களேன், வீட்டில் அவனோட பிஹேவியர் இருக்கும், ஸ்கூலில் அவனோட பிஹேவியர் இருக்கும், தலைகீழாக இருக்கும். ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேட்டீங்கன்னா, நாம பெற்ற பிள்ளையான்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ குட்டாக சொல்லுவாங்க. ரொம்ப ஒபீடியன்ட் மேம். யாருங்க இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு? உங்க பிள்ளை பேரு நல்லா பாருங்க மேடம், மகேஷா.
மகேஷ் தான் மேடம், ரொம்ப ஒபீடியன். என்ன மேடம் சொல்றீங்க? என்ன கற்பூரமா புரிஞ்சுக்கிறான் மேடம். எப்படி கட் பண்ணா வீட்டில் புரியுதா புரியலையா அப்படி கேட்டால் அவனுக்கு புரியாது. சில்ட்ரன்ஸ் புரியுதா அப்படின்னு மேம் அழகாக கேட்பாங்க. புரியுது மேம். சேர்ந்து 40 சொல்லும். இங்கே 2 ஒன்னே ஒன்று பெற்று வச்சு புரியுதா புரியுதான்னா வெறிய ஆவறான் அவன். ஏன்டா என்ன பெத்தீங்க அப்படின்னு. அந்த சிஸ்டருக்கு என்னன்னா, ஒருவேளை வீட்டில் வந்து எட்டி பார்த்துருப்பானோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு, ஏன்னா அப்படியே சொல்கிறானே எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு யோசனை. வாழ்க்கை அவ்வளோதானே, இயல்பாக இருக்க விடுங்க. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பாடார் மகாகவி பாரதி பாப்பா பாட்டில். ஒரு குருவி எப்படி பறந்து திரிஞ்சு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி திரிஞ்சு பறந்து சந்தோஷமா இருறா. எங்க நம்ம வீட்டில் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், உயிரை வாங்குவான். அவன் என்ன சிலையா? அதென்ன போர்டா அப்படி நிற்க வச்சா அப்படியே நிற்க. சரி அமைதியா இருக்கான்னா அடுத்தது, யார்கிட்டையும் சோஷியலாகவே பழக மாட்டிக்கிறான் மேம். அவன் நினைப்பான், இவங்க பேரண்ட்ஸா பைத்தியங்களா, வீட்டில் ஒன்று சொல்லுதுங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஒன்று சொல்லுதுங்க அப்படின்னு அக்காவை பார்க்குறான். கூட ஏதாவது ஒரு சிப்ளிங்ஸ் இருந்ததுன்னா அக்காவோ அண்ணனோ அப்படி இருந்ததுன்னா பார்க்குறான். உடனே அக்காவோ அண்ணனோ இவங்கள பார்க்குறாங்க. இன்னும் நிறையா இருக்குடி அப்பா அம்மாட்ட, ஒன்றுன்னா விடுவாங்க, வெயிட் பண்ணு, உனக்கு மேலே வாங்கியிருக்கேன், நீ எல்லாம் 2வது பிறந்ததுனால பொழைச்ச அப்படின்னு அது மைண்ட் வாய்ஸ். இங்கே இருக்கிற படிக்கிற பேரண்ட்ஸாக இருந்தால் நான் சொல்கிற புத்தகத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் மனம் பேசுகிறேன் ஒரு புத்தகம். நான் மனம் பேசுகிறேன். தீப் திரிவேதி அப்படின்னு அவர் ஒரு லைஃப் கோச்சு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவரோட புத்தகம் அதில் அவர் சொல்கிறாரு, குழந்தைங்களுக்கு 2 உணர்வுகள் தானா. ஒன்று அன்பு, இன்னொன்று கோபம். கரெக்டா? ஒன்று அன்பு, இன்னொன்று கோபம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் மட்டும்தான், இந்த 2 உணர்வுகளில் வாழ்க்கையை அணுகுனா மட்டும்தான் அவன் சாதனையாளனாகவே மாற முடியுங்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், கோபமே படாதங்கிறோம், கோபப்படுத்திவிட்டு. கரெக்டா? இவன் செவுத்தில் போய் கிறுக்கிறான், அவனுக்கு பிடிச்ச படத்தை வரைகிறான். அடே அப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. நம்ம வீட்டில் ஒரு புருஷன் கஞ்சன்னு வச்சுங்க, அந்த ஆளே இருந்திருந்து இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். உடனே 4 அக்கா சிரிக்கக்கூடாது, புருஷனை நினச்சி கொன்று விடுவேன். அப்படி மலையை வரைஞ்சிருக்காள், ஏதாவது ஒரு சூரியன் போடுறான், இல்லை ஃப்ளவர் வரைகிறான், டைனோசர் வரைகிறான். வரைய வரைய முதுகில் நீங்கள் வரைகிறது என்னடா என்ன, வரைய மாட்டேமா வரைய மாட்டேன். அது ரிசல்ட் எங்கே வரும்? ஸ்கூலில் டிராயிங் கிளாஸில் அவன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஏன்? இயல்பாக அவனுக்குள் இருக்கிற திறமையை கண்டிப்பு என்பதன் வாயிலாக நீங்கள் அடக்கி வைக்கிற பொழுது எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது என்பது அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு ஒருபோதும் தெரியாது. என் அருமை பெற்றோர்களே, உங்கள் வீடு, உங்கள் சம்பாத்தியம், உங்கள் சொத்து, உங்கள் தலைமுறைக்கான 1000 சொத்து, நீங்கள் கட்டி வைத்த மாபெரும் பங்களா, தோட்டம், கார் எல்லாமே என் குழந்தைக்கு நீங்கள் சொல்கிறப்ப அந்த குழந்தை நீங்கள் கட்டின வீட்டில் கிறுக்குனா என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். குத்துதா? குத்தணும் தான் பேசுகிறேன். நாங்களே வாடகை வீட்டில் இருக்கோம் சார், ஓனர் திட்டுவார், ஓனர் வீட்டுக்கு அமுச்சு விடுவோம் குழந்தைய, அங்கேயும் போய் ஆர்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரட்டும். வெளில வரப்போ சுண்ணாம்பு அடிச்சு விட்டுவாங்க, பெயிண்ட் அடிச்சு விட்டுவாங்க, என்ன போச்சு? கரெக்டா சார்? சார், நம் வாழ்க்கையே நம் குழந்தைகளுக்கு ஆக நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்று வார்த்தைகளாக சொல்வதை விட வாழ்ந்து காட்டுங்கள். என் அப்பா எனக்காக, என் அம்மா எனக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த தாய்க்காகவும் இந்த தந்தைக்காகவும் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிற மனிதனாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று உங்கள் குழந்தை உறுதிமொழி எடுத்து வாழ்ந்து காட்டும். எங்க அம்மாலாம் என்னை திட்டதே கிடையாது. இதை என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன்.
டே பாட்டி, மீனா பாட்டி என்னை திட்டினதே இல்லடா செல்லங்கிறேன். அதுக்கு என் பொண்ணு நக்கல் பாருங்க, உங்களுக்கு மட்டும் நல்ல மம்மிங்குது. என் பொண்டாட்டி என்ன முறைக்கிறா நான் ஸ்லேத்து, நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேம்மான்னு நான் திட்டினதே கிடையாது. நீ யோசிச்சு எதுக்கு நம்ம ஏங்க இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், 30+ இருக்கிற அத்தனை பேருக்கும் 25+ இருக்கிற அத்தனை பேருக்கு கேட்கிறேன், படின்னு என்னைக்காவது ரொம்ப அடிச்சிருக்காங்களா? நம்ம வீட்டுல அடிச்சிருக்காங்களா? திட்டிருக்காங்களா? இன்னொன்னும் கேட்கிறேன், நாம இவ்வளவு நல்லா வருவோம் நாம நினைச்சிருக்கோமா? நாம படிச்ச லட்சணத்துக்குலாம் இவ்வளவுலாம் ஓவர். ஒரு சிஸ்டர் தலையை குனிஞ்சு சிரிக்க, உண்மைதான். நாம படிச்ச லட்சணத்துக்கு நாம இன்னைக்கு அனுபவிக்கிறதுலாம் உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர். நம்ம போதாத காலம் பாருங்க, நல்லா படிச்சவங்களாம் சும்மாரா இருக்கான். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நம்ம நல்லா இருக்கும். உண்மைதான். பெருசா அடிச்சது கிடையாது. அவங்க எதுக்கு அடிப்பாங்க? நம்ம பேரண்ட்ஸ் பெரியவங்க வரப்ப எந்திரிச்சு நிக்கலன்னா அடிப்பாங்க, பெரியவங்கிட்ட மரியாதையா பேசலன்னா அடிப்பாங்க, தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் அவங்களேனா அடிப்பாங்க. எத்திக்ஸ் வேல்யூக்காக குழந்தைங்களை அடிப்பாங்க. ஏன்? இந்த குழந்தைய இந்த இடத்துல இந்த வேல்யூ நம்ம கத்துக் கொடுக்கலனா இந்த குழந்தை என்னைக்குமே கத்துக்காம போயிடும். வேல்யூ தான் மனுஷனை வேல்யூ பண்ண வைக்கும்னு வேல்யூக்காக மட்டும்தான் நம்ம அடிச்சிருக்காங்க. மார்க்ஸுக்காக எந்த பேரண்ட்ஸும் நம்மள அடிச்சதா எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்லை. இருப்பாங்க, விதிவிலக்கு இருக்கும், ஏதோ 2-3 இருந்திருக்கும். அதே பேரண்ட்ஸ் நான் இப்ப பாக்குறேன், நான் தப்பா வளர்த்திட்டேன்னு வருத்தப்படுறாங்க என்கிட்டயே. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட், முடிந்தவரை குழந்தைகளை திட்டுவதையும் கண்டிப்பதையும் குறைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பு இல்லாம குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனா எல்லாத்துக்கும் கண்டிப்பு இருந்துடவும் கூடாது. புரியுதா? ஏன் தாத்தா பாட்டி பார்த்தோன்னு குழந்தைங்க ஓடுது? ஏன் ஓடுது? ஏன் கட்டி பிடிச்சிக்குது? ஏன் தாத்தா பாட்டி வீடு தான் குதூகலமாகுது? ஏன் ஏன் சொல்லுங்க? அங்க அன்பு, திட்ட மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. எப்படி இந்த ரெண்டையும் வளர்த்தேன்னு ஓடுது. கொலகார பாவிங்களை வீட்லயே வளர்த்திருக்கியே பாட்டி. சும்மா சொன்னேன், அன்புதான். இந்த தாத்தா விட பாட்டிங்களுக்கு தான் மிகப்பெரிய ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் தெரியும். அப்பா கத்துக்கத்துன்னு கத்துவாரு, இவன் பாட்டியை போய் கட்டி பிடிச்சிக்குவான். பாட்டி முத்தம் கொடுக்குற மாதிரி காதல சொல்லும், அவன் போகட்டும். யாரு? அந்த அம்மா பெத்த ஆதார் கார்டை, அவன் போகட்டும், அமைதியார், இப்போ எல்லாத்துக்கும் தலையாட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ பெரிய உளவியல் பாருங்களேன். இப்போ அமைதியாடுறா, இப்போ அமைதியாரு, எல்லாமே அமைதியாயிரும், அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் ஃபேமிலியில் இப்போ தாத்தா பாட்டி இல்லாத வீட்டில் என்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நீங்கள் 2 பேரும் அடிச்சுப்பீங்க குழந்தைங்களுக்காக. குழந்தை இதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு அப்புறம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். உங்கள் 2 பேரையும் சண்டை போட்டு விட்டு அது ஹாப்பியாக இருக்கும். யார் யாரை சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னேன்? அது ஜாலியாக இருக்கும், கற்று நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது பயப்படுற மாதிரி நடிக்குது, கோவத்தை அடக்கி வைக்குது. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு தண்ணி வருதுங்க, நம்ம எவ்வளோ நேரம் அடக்கி வைக்க முடியும்? அது ஒரு நாள் வெளிப்பட்டு தானே தீரும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைங்களோட கோபமும் வேற வடிவில் வெளிப்படும். அதுக்கு தெரியாது. சில குழந்தைங்க தன்னைத்தானே அடிச்சுக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வேற மாதிரி அடிச்சுக்கும், தலையில் அடிச்சுக்கும். குழந்தைங்க தன்னை ஹர்ட் பண்ணிக்கும், உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு குழந்தைங்களை அப்படி டீல் பண்ணாதீங்க. முடிந்தவரை அன்போடு இருங்கள். சார், வாழ்க்கையில கல்விங்கிற ஒரு விஷயம் எதுக்குன்னா, இப்ப நம்ம இந்த பள்ளியை பொறுத்தவரையும் நான் சொல்றேனே, கரெக்டா பேக்கேஜிங் பண்ணிருக்கீங்க சார். என்னுடைய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் முக்கியம், ஸ்போர்ட்ஸும் முக்கியம், படிப்பும் முக்கியம். இப்படிதான் இருக்கணும். படி 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 மார்க் எடுத்துரு, மார்க் எடுத்துரு, மார்க் எடுத்துரு. ஏமா மார்க் எடுக்கணும்? எங்க அக்கா பொண்ணு எடுத்துருக்கு, நீ எடுத்துரு. ஏன் உங்க அக்கா பொண்ணு எடுத்தது தெரியல? எனக்கு தெரியும். ஏன்? உன்னை விட உங்க அக்கா புத்திசாலி, அதனால அது எடுக்குது, நான் எடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீ உன்னை பத்தி உனக்கே தெரியும். அதுக்கு சொல்லணும்னு வார்த்தை வரும், சொல்லிருச்சுன்னா அதுக்கு 4 இழுப்புழுப்பீங்க. ஏன் போறான்னு அமைதியா இருக்கும். சார், நீங்கள் வாழாத வாழ்க்கையை, நீங்கள் அனுபவிக்காத வாழ்க்கையை
நீங்கள் நினைத்து பார்த்த ஒரு வாழ்க்கையை உங்கள் குழந்தை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அத்தனையும் செய்கிறீர்கள். ஆனால் அது தவறான விதத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். அதுதான் பிரச்சனையே. நல்லா புரிஞ்சுங்க உளவியல் உண்மையை, நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் 12th முடிச்சிட்டு சார், சேர்மன் சார், 4 முறை காலேஜ் மாறி இருக்கான். நீங்க நம்புவீங்களா? 4 முறை டிஃப்ரெண்ட் மேஜர்ஸ் எல்லாமே 4 முறை நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் மாறிக்கிட்டே இருப்பான். அவர் பேர் குமார் சார். அவர் எழுத்தாளர், பத்திரிகையாளர். அவர் பையனை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, ஒத்து வரலையாடா, சரிடா சொல்லும். ஒத்து வரலையா, சரிடா சொல்லும். ஓ, இதுதான் படிக்கணும்னு தோணுதா, படுறா சொல்லும். இன்னைக்கு அந்த பையன் நல்லா இருக்கான். நான் அவர் குமார் அவர்களை பார்க்கிறப்பெல்லாம் ஆச்சரியப்படுவேன். தினமலரில் அவர் ரிப்போர்ட்டராக இருந்தார். நல்ல எழுத்தாளர். அவர் ஆச்சரியப்படுவேன். சார் எப்படி சார் இவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க குழந்தைங்கள? நான் அவரு சொல்லுவார், சார் அவன் வாழ்கிற வாழ்க்கையை வாழதான் சார் அவன் பிறந்திருக்கான். அவன் வாழ்கிற வாழ்க்கையை வாழதான் அவன் பிறந்திருக்கான். எவ்வளோ நாள் அவன் கூடயே நம்ம இருக்க முடியும்? நாளைக்கு எந்த ஒரு எண்ணமும் உனக்கு வந்துடக்கூடாது. ஒருவேளை அப்பா என்னை மாற்றி விடாதனால தான் என் லைஃப் வீணாக போச்சுன்னு வந்துடக்கூடாது. அவன் எடுத்த முடிவுகளுக்கு அவனே பொறுப்பு என்பதை மறுபடியும் நாம் ஒத்துக்கொள்வதன் மூலமாகவே அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கான் சார், புரிஞ்சுக்கிட்டான் சார்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம பொண்ணு வருது, ஒரு ஸ்கூலு இன்னொரு ஸ்கூல் மாற்றுங்க, இன்னொரு ஸ்கூல் மாற்றுங்க, இன்னொரு ஸ்கூல் உடனே 2வது தடவை ஸ்கூல் மாற்றுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படியே படித்து கிழிச்சிருவேன். எல்லா ஸ்கூல் மாற்றினா சொல்வீங்களா இல்லையா? சொல்வோமா இல்லையா? ஏன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தை இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்ரேஷனோட, ஏஐ உலகத்தில் இருக்கிற ஜென்ரேஷனோட குழந்தைகள் விரும்புவது ஸ்பரிசத்தை, தொடுதலை. மண்ணில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா நீங்கள் மாரல் எஜுகேட் பண்ணால் போதும். எஜுகேஷனு, படிப்பு, சூழல் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பள்ளியில் ஏஐ இருக்குன்னு சொன்னார் சேர்மன் சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் மனிதகுல வரலாற்றில் அடுத்த கட்ட பாய்ச்சல்னு ஏஐ சொல்கிறாங்க. உலகம் வேகமாக மாறிக்கிட்ட அளவுக்கு, ஏஐனுடைய தாக்கத்தினுடைய அளவுக்கு இந்தியாவில் தெரியல, ஆனால் சத்தம் இல்லாமல் உள்ள மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நாம் பார்க்குற வேலை அடுத்த 15 வருஷம் கழிச்சு இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாம் பேசுகிற எல்லா விஷயங்களும் அடுத்த 15 வருஷத்தில் அந்த ஜாபோட அந்த பேரில் இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளைக்கும், சேர்மன் சார் பேசுகிறப்ப சொன்னார், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கொண்டே இருக்கிற இந்த உலகத்தில் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க ஸ்பீடாக தானே மாற்றிப்பாங்க. நாம தான் குழந்தைங்க ஸ்பீடுக்கு வர முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, மொபைல் ஃபோன் பார்க்காத அப்படின்னு குழந்தைங்கள சொல்லாதீங்க. அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, சொல்கிற அளவுக்கு முதல்ல நமக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அத்தனை சீரியலும் ஃபோனில், அத்தனை வெப் சீரீஸும் ஃபோனில், அத்தனை மூவிஸும் ஃபோனில், நம்ம ஆஃபீஸ் வேலையே ஃபோனில். இன்னொன்று, எழுத்தாளர் செல்வேந்திரன் எழுதியிருப்பார், நாமெல்லாம் இந்த ஜென்ரேஷன் எல்லாமே, பெற்றோர்கள் எல்லாமே இந்த டெக்னாலஜி வேர்ல்டுக்கு, செல்ஃபோன் உலகத்துக்கு வந்தேரிகள். வந்தேரிகள்னா என்னென்னு புரியுதா? நாம் பிறந்தப்ப வளர்றப்ப அது இல்லை, ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது உள்ளே வந்துருச்சு. கரெக்டா? நாமளே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு கிராமத்தில் பாட்டி வீடியோ கால் பண்ணி பேசுது அடுத்த பாட்டிக்கிட்ட, என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்னு. கரெக்டா? அப்போ இந்த குழந்தைங்க எவ்வளோ சீக்கிரமாக தன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த குழந்தைங்களை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் எதை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம் என்று அறிவுறுத்தலாம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொன்னால் முதல்ல உங்கள் மேலே அந்த குழந்தைக்கு வெறுப்பு ஏற்படும். ரெண்டாவது, மறைமுகமாக பார்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை அந்த குழந்தை ஆராய தொடங்கும். ஒரு குழந்தையினுடைய மன இயல்பு, ஒரு மனிதனுடைய மன இயல்பு, தனக்கு பிடித்ததை அடுத்தவர்கள் தடுத்தால் எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, தடுப்பதோடு ஒரு குழந்தை, ஒரு மனிதன் தன்னை நிறுத்தி கொள்ள மாட்டான். குழந்தைங்களுக்கு இது இன்னும் தீவிரமாக இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கும் என்னுடைய நண்பர் இருக்கார்,
அண்ணாமலைன்னு துபாயில் இருக்கார். அவங்களோட குழந்தை தக்ஷன்னு ஒரு குழந்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சரியமாக இருக்கு. இருக்கிறது துபாயில். ஏமா ஃபோனை காமிச்சு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறீங்கன்னு ஒரு அம்மாட்ட ஹோட்டலில் தெரியாமல் வாயை சும்மா வச்சுட்டு நான் தின்னுட்டு போகாமல் தெரியாத்தனமாக வாயை கொடுத்துவிட்டேன். 1/2 மணி நேரம் எனக்கு கிழிச்சிருச்சு அந்த அம்மா. எப்படி இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு இட்லி சாப்பிட மாட்டான். சாப்பிட்லைன்னா அப்புறம் உடம்புக்கு என்னத்துக்கு ஆகணும்? ஆற்றுது. எனக்கு வச்ச தோசை இப்படி ஆயிடுச்சு. சாப்பிட முடியல என்னால். எப்படி கேட்ஜெட்ஸ் இல்லாமல் குழந்தைங்க இருக்குன்னு பயப்படுறோம்ல. ஆனால் அது பிறந்த நாள்லேருந்து இப்போ அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆயிடுச்சு, 2.5 வயசு. இப்போ வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை ஸ்க்ரீனே பார்த்ததில்லை. சார் இன்றைக்கும் மொபைல் இல்லாமல் இந்திய கிராமங்களில் குழந்தைங்க வளர்ந்துட்டு தானே சார் இருக்குது. இன்றைக்கும் மண்ணில் விளையாடுதில்ல சார், இன்றைக்கி பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட விளையாடுதில்ல சார், இன்றைக்கி தெருவில் ஓடுதில்ல சார், இன்றைக்கி டயரை உருட்டிகிட்டு இருக்குல்ல சார், இன்றைக்கும் தென்னை மரத்தை அந்த நம்ம சின்ன வயசில் நொங்க வச்சு சைக்கிள் ஓட்டுவோம்ல சார், ஓட்டிகிட்டு இருக்குல்ல சார். சார் வசதி இருக்கிற பொழுது வளர்கிறது சிரமம். வசதி இருக்கிறப்ப வளர்க்கிறது சிரமம். ஏன்? அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு இடத்துல ஈகோ வந்து போட்டு பாசத்தை காமிப்பீங்க. கொஞ்சம் கூட நம்ம 2 பேருக்கு அறிவே இருக்காது. நாம் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் வாங்கி தரேன்டா அப்பா. நெப்போலியன் அரசர் அந்த சிரிக்கிலையோ பற்றா, நான் வாங்கி தரேன் உனக்கு. அப்பா வாங்கி தரலையா? நான் வாங்கி தரேன். அம்மா வாங்கி தரலையா? நான் வாங்கி தரேன். நீங்கள் உங்கள் கணவன் மீதும் உங்கள் மனைவி மீதும் இருக்கிற கோபத்தை குழந்தைகள் மீது பாசமாக காண்பிக்கிற பொழுது குழந்தைகள் அந்த இடத்தில் கெட்டு போகிறார்கள். புரியுதா? இன்னொன்று, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்குள்ளே இருந்தாலும் தாய் குழந்தையிடம் தந்தையை பற்றியோ, தந்தை குழந்தையிடம் தாயை பற்றியோ தவறாக சொல்வது மாதிரி ஒரு மிகப்பெரிய உளவியல் சீர்கேடு அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை தவறாக பேசுகிற உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கவலையே படாதீங்க. என் குழந்தை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டு பழக்கமே இல்லை, இதை பேசாமல் இருக்கிறதா இருந்தால் வீட்டில் இருங்க, இல்லைன்னா வீட்டிலே இருக்காதீங்கன்னு சொல்லுங்கள். நம் குழந்தையை தாண்டி ஒரு சொந்தம் இந்த உலகத்தில் வேறு தேவையே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை சண்டை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அதிகமாகிற பொழுது, நீங்கள் நிதானத்தை இழக்கிற பொழுது, தயவு செய்து இருவரில் யாரோ ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறுங்கள். நிதானம் இழக்கிற பொழுது வார்த்தைகள் வெளிவருகிற தீயினுடைய வெப்பத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ஒரு குழந்தை அந்த வயதுக்கு இப்போது 250 ml வாட்டர் பாட்டில்னா இந்த 250 ml வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோதான் ஊற்ற முடியும். அதுக்கு மேலே விட்டால் நிரம்பி வழிஞ்சு அது 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 அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, எல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் குழந்தை அந்த ஏஜுக்கு எதை கேட்கணுமோ அதை கேட்காம அந்த பக்குவத்துக்குரிய நிறைய வார்த்தைகளை கேட்குறப்ப அது அதுக்குள்ளே வச்சுக்காது, அது போகிற இடத்துலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். உனக்கு எப்படா இந்த வார்த்தை தெரியும்னு கேட்டால், எங்கள் அம்மா அப்பா சண்டை போடுறப்ப சொன்னாங்க, எங்கள் தாத்தா பாட்டி சண்டை போடுறப்ப சொன்னாங்க, எங்கள் மாமா வீட்டுக்குள்ளே சண்டை போடுறப்ப சொன்னாங்கன்னு சொல்லும். இன்னொன்று சொல்கிறேன், பணம் முக்கியம் என்று உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். பணத்தினுடைய மதிப்பை கற்றுக் கொடுத்து வளருங்கள். ஆனால் பணம் ஒருவனை உயர்த்தாது, ஒருவனை தாழ்த்தாது. குணம்தான் ஒருவனை உயர்த்தும் தாழ்த்தும் என்பதையும் சொல்லி வளருங்கள். ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். இன்றைக்கி பேரண்ட்ஸ்ட்ட என்ன பிரச்சனை? போட்டு பாஸ்தா காமிக்கிறதுல சிப்ஸ் பேக்கெட் கேட்டால், சின்ன வயசில் நம்ம கேட்டால் வாங்கி தந்தாங்களா சார்? செவலை பிரிச்சுருவாங்க. நம்ம நடு ரோட்டில் உட்காந்து நான் அழுதுருக்கேன், எனக்கு வாங்கி கொடு, ஏலக்காய் பருப்பி வாங்கி கொடுமா அப்படின்னு அழுதுருக்கேன். எங்கள் அம்மா விட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கும். நானும் பார்ப்பேன், பிள்ளையார் கோயில் திரும்புகிற வரைக்கும் போகுதா? பிள்ளையார் கோயில் திரும்பிடுச்சுன்னா அம்மா பின்னாடி ஓடிடணும், திரும்பாமல் நின்றுச்சுன்னா அம்மா வாங்கி கொடுத்துரும். ஒரு நாளும் அம்மா திரும்பினது கிடையாது. அப்பாட்டெல்லாம் அது கேட்கவே முடியாது. சூடு எடுத்தாருன்னா பின்னாடி 4 நாள் இப்போ உட்கார முடியாது நம்மளால். அம்மாட்ட தான் இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கும் குழந்தைங்க. ஏன்னா அம்மா மாதிரி ஒரு இழிச்சவாங்க உலகத்துலேயே யாரும் கிடையாது.
என்னன்னாலும் அம்மா கேட்டுப்பாங்க. பாவம், அப்படி ஒரு ஜீவன் இந்த உலகத்தில். அப்படியே திரும்ப வரைக்கும் இன்னைக்கு போட்டி போட்டு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டு நல்லாவே இல்லை, பரவாயில்ல, வேற என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோ. ஏன்னா அம்பானி குடும்பம் இது. கேட்டால் அத்தத்து கொடுத்துனே இருக்கும். உங்கள் குழந்தை 4 முறை 5 முறை அந்த பொருளை கேட்ட பிறகு வாங்கி கொடுங்கள். அந்த பொருளின் மீது இருக்கிற காதல் அந்த குழந்தைக்கு அதிகமாகும். அதன் மீது இருக்கிற மதிப்பு அதற்கு அதிகமாகும். உணவுப் பொருள் என்றால் அதை முழுமையாக சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் அதற்குள் ஊற்றெடுக்கும். ஒருபோதும் குழந்தை அழுகிறது என்கிற காரணத்திற்காக தவறான பொருளை வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீர்கள். சாக்லேட் கொடுத்தாதான் அமைதியாக இருப்பான். எவ்வளோ நேரம் அழுவான்? நான் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோட கசின் சிஸ்டர் வாசிக்குன்னு ஒரு பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கு. இப்போ துபாய் மாறிட்டாங்க. அவர் மாப்பிள்ளை வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இருக்காப்புல. நான் போயிருக்கேன் என் மிஸ்ஸஸோட சிங்கப்பூருக்கு. ஆளுன்னு அழுகிறான் அவன் பையன். எங்கே? சிங்கப்பூரில் வெளியில் பஸ் ஏறி நாங்கள் செந்தோசா இடத்துக்கு தீம் பார்க்கு போகிறோம். அழுகிறான் சார், புரள்றான் சார். எனக்கா பக்குன்னு இருக்குது. ஃபாரினில் எப்படின்னா அவன் வேலையை பார்ப்பான். நாம தான் நம்ம குழந்தைய உருப்படியே வெளியே வளர்த்த தெரியாது. ஆனால் ஊரில் இருக்கிற குழந்தை அழுதுச்சுன்னா ஏன் சார் அழுகுது அப்படின்னு, நீ போய் உன் குழந்தைய வளர்த்த உருப்படியா அப்படின்னு தோணும் நமக்கு. அது என்ன சொல்லிச்சு என் தங்கச்சி, என்ன சொல்லிச்சு வாசிக்கு, அண்ணா உட்காருங்க, என் ஒய்ஃப்ட்ட அண்ணி உட்காருங்க, மாப்பிள்ளை இருந்தார் உட்காருங்கன்னு. அதுவும் உட்காந்துருச்சு. நம்ப மாட்டேங்க. ஆனால் சாரி, இந்த சுச்சுவேஷனுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு 1 மணி நேரம் 25 நிமிஷம் அழுதுருக்கான். 1 hour 25 minutes அழுதுருக்கான். அழுது எந்திரிச்சிட்டு போகலாமான்னா என் தங்கச்சி போகலான்னுச்சு. நான் அப்படியே பார்க்குறேன். நாம் உடனே என்ன நினைக்கிறோம்? குழந்தை அழவே கூடாதுன்னு நினைப்போம். சரி நினைக்கிறீங்களா? அடிக்காமல் இருக்கீங்களா? திட்டாமல் இருக்கீங்களா? எப்படிப்பட்ட புத்தி காலரோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. நாமளே திட்டுவோம். சில பேர் எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. அடின்னு அடிச்சுட்டு அழுவாதான் இவன் அழுவான். சேர்றாங்க பாரு நமக்குன்னே ஊரில். என்ன வேணா வாங்கி தரேன், அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் குடும்பமே அப்ப குழந்தைங்களுக்கு சார் நான் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தைகள் மனது என்பது எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதம். குழந்தைகள் மனது என்பது எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதம். அதில் எதை நீங்கள் எழுதுகிறீர்களோ அதுவே அதன் குணமாக மாறும். அதுவே அதன் குணமாக மாறும். பிடிவாதம் இயல்புல இருக்கிற குணம் மனுஷனுக்கு. கோபம் இயல்புல இருக்கிற குணம். அன்பு இயல்புல இருக்கிற குணம். நீங்க உங்க சொந்தக்காரனோட பேசலைங்கிறதுக்காக உங்க குழந்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா வளர்ந்த 2 உள்ளம் தான் காசுக்காக சண்டை போடும். குழந்தைங்களுக்கு காசை பத்தி கவலையே இல்லை, உறவை பத்தி மட்டும்தான் கவலை. அடிச்சுக்காதீங்க. இந்த கோவிட் வந்தப்ப முடிச்சிடுறேன். இந்த நல்லா கேட்குறீங்க, பேசவே ஆசையா இருக்கு, ஆனா எனக்கா டைம் போயிட்டே இருக்கு. இந்த கோவிட் வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க இனிமேல் எல்லாரும் மாறிடுவாங்க. ஏன் சார்? ஏன்னா அப்படி சார், எல்லாரும் பாசமாயிட்டாங்க சார். துப்புரவு பணியாளர்களை மதிக்கிறாங்க, எல்லாரையும் மதிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாரும் என் ஃப்ரெண்ட் அவ்வளோ சொன்னார். நான் சொன்னேன் மனுஷனை பற்றி எனக்கு தெரியும், கோவிட் என்னைக்கு முடியுதோ அவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவான்னு. வந்துட்டானே, அடிச்சுக்கிறானே, அண்ணனை வெட்டுறானே சொத்துக்கு, தம்பியை வெட்டுறானே சொத்துக்கு, பெத்த அம்மாவை வெட்டுறானே சொத்துக்கு, அப்பாவை எட்டி உதைக்கிறானே சொத்துக்கு, கூட பழகின நண்பனை பணத்துக்காக ஏமாத்துறானே, இல்லை ஏமாத்துறதுக்குனே பழகுறானே. இப்படிப்பட்ட அதான் ஒரு புது கவிதை இருக்கு, மனிதன் ஒரு மகா சல்லி பயல்னு. மனிதன் ஒரு மகா சல்லி பயல்னு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவன் ஒரு பிஸ்னஸ் பண்றான்னு சொல்லி பொய் சொல்லி அந்த பிஸ்னஸ் அவன்கிட்ட விற்கிறானே. எந்த மாறலுமே இல்லையே மனுஷன்ட்ட. மாறலே இல்லாத மனுஷன் எப்படி இன்னைக்கு பிறக்கிற ஒரு புதிய உயிருக்கு மாறலை எஜுகேட் பண்ண முடியும்? முடியவே முடியாது. நீ வாழ்ந்த வாழ்க்கையை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை உங்கள் குழந்தை உங்கள் பக்கத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகள் உங்கள் அருகில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் அந்த குழந்தைகள் வாழ முயற்சி செய்வார்கள். அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங் வந்து அவங்கன்னு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப, இந்த சிறையிலிருந்து வெளியில வரப்ப அவங்க யோசிப்பாங்க,
ஆனால் எத்தனை குழந்தைகள் நல்ல சிந்தனைகளுக்கு மறுபடியும் மாறும், எத்தனை குழந்தைகள் அதே வழியில் போகும்னு தெரியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தமிழில் சொன்னாங்களே. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு. என்ன குரலுங்க டே! உன் ஒசரங்கிறது உன் மனசோட ஒசரண்டா. ஒரு ஆத்து மேல தண்ணீர், ஒரு மலர் ஆத்து மேல நீட்டிக்கிட்டு இருக்கு, தாமரை மலர், ஏதோ ஒரு பூ இருக்கு. தண்ணியோட உயரம் போக போக மலரோட உயரம் அதிகமாகுதுல்ல. உன் மனசு உயரமா போக போக நீனும் உலகத்துல உயரமா தெரிஞ்சுக்கிட்டே இருப்படா. அப்படிப்பட்ட வாழ்க்கைடா உன் வாழ்க்கை. மனுஷனா வாழலாம்டா, சந்தோஷமா இருக்கலாம்டா. இருக்க மாட்டானே. நிறைவா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்கள் குழந்தைகள் பணம் சம்பாதித்து தருகிற ஏடிஎம் மெஷின்கள் அல்ல. உங்கள் குழந்தைகள் வெற்றி கோப்பைகளை அடுத்து அடுத்து வாங்கி வீட்டுக்குள் வைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் வெற்றி கேடயங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அல்ல. உங்கள் குழந்தைகள் இந்த மண்ணிலே பிறந்ததற்கான காரணம் ஒரு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வாழத்தானே தவிர, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழத்தானே தவிர வேற எதற்காகவும் இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கவில்லை. உங்கள் கற்பனைக்கு அவர்கள் வாழ்க்கையை தீனியாக மாற்றிவிடாதீர்கள் என்பது ஒரு பெற்றோராக இங்கிருக்கிற அத்தனை பெற்றோருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் பாதங்களில் வைக்கிறேன். தினம்தோறும் 5வது வரை படிக்கிற குழந்தைகள் என்றால் தினம்தோறும் வீட்டில் தாயும் தந்தையும் சேர்ந்து 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் அந்த குழந்தையோடு விளையாடுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை வெளியிலே அழைத்து செல்லுங்கள். உங்கள் வீடுகளில் வசதியான கார்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு சராசரி பேருந்தில் உங்கள் குழந்தைகளை ஏற்றி கீழே இறக்குங்கள். நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை உன் தந்தை உன் தாய் சிரமப்பட்டு சம்பாதித்த வாழ்க்கை. இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் நீ சிரமப்பட வேண்டும், நீ சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் சராசரி மனிதர்களோடு நாம் சராசரியாக வாழ்ந்தோம்ல, அந்த வாழ்க்கை அவனுக்கு காமிச்சா மட்டும்தான் தெரியும். கல்யாண வீடுகளுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்வதைப் போல துக்க வீடுகளுக்கும் உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். இழப்பினுடைய வலி என்ன என்று புரிந்தால்தான் உறவுகளின் அருமை என்ன என்பது உங்கள் குழந்தைகளுக்கு புரியும் என்பதை நம்புங்கள். எந்த ஒரு பொருளையும் 4 முறை 5 முறை கேட்டவுடன் வாங்கி தந்து பழக்குங்கள். வீட்டில் வருகிற எல்லோருக்கும் மரியாதையோடு பேசவும் மரியாதையோடு நடந்து கொள்ளவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். தினசரி செய்தித்தாளை குடும்பத்தோடு அமர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்கள். எல்லாவற்றையும் பற்றி பேசுவதற்கு இந்த வீட்டில் நீ உரிமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த வீட்டினுடைய இளவரசன் நீதான், இந்த வீட்டினுடைய இளவரசி நீதான். நீ எது சொன்னாலும் இந்த ராஜாவும் ராணியும் இந்த இளவரசனுக்கும் இந்த இளவரசிக்கும் கட்டுப்படுவோம். எதை பற்றி வேண்டுமானாலும் வீட்டில் பேசலாம், கருத்து மோதல்கள் இருக்கலாம், ஆனால் உறவு பிரிவு இருக்கக்கூடாது என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்தி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவதற்கு குடும்பத்தில் அனுமதியுங்கள். ஒருவேளை தப்பியோ தவறியோ உங்கள் குழந்தை உறவினர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொழுது ஏதாவது ஒரு வேண்டாத வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அதிர்ச்சி அடையவே அடையாதீர்கள். வார்த்தைகள் வெளிவருவது இயல்பு. எந்த சூழலில் எந்த இடத்தில் அந்த குழந்தை அந்த வார்த்தையை கேட்டது என்பதை கிரகித்து உறவினர்கள் வெளியில் சென்றவுடன் குழந்தையை அழைத்து, ஏன் அந்த இடத்துல அப்படி பேசின செல்லம், யார் உனக்கு சொல்லி கொடுத்தா இதை இந்த மாதிரி இடத்துல பேசக்கூடாதுன்னு பொறுமையோடு பண்பாட்டை கற்றுத்தருகிற பெற்றோர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை இந்த உலகத்தின் உச்சியில் வைத்து கொண்டாடுவதற்கு அந்த குழந்தைகள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த அன்பினை சொல்லி, ஒரு மிகச்சிறந்த கூட்டம் நீங்கள். சரண்யா அவர்கள் என்னை கூப்பிட்றப்ப 3 மணினா 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோன்னாங்க. நான் சொன்னேன் 3 மணினா நான் 3 மணிக்கு வந்துடுவேன்னு. அவங்களும் சொன்னாங்க 3 மணினா 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோன்னாங்க. நான் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா பல பள்ளி ஆண்டு விழாவுக்கு போய் 2 மணி நேரம் நம்ம முதலே வச்சு செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் தான் மேடையில் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்கன்னு
ஆனால் குறித்த நேரத்திற்கு விழாவை அவர்கள் துவக்கினார்கள். 15 நிமிடம் நான் தான் தாமதமாக வந்தேன். உங்கள் எல்லாருடைய 15 நிமிடத்தையும் உங்கள் அனுமதி இல்லாமல் திருடியதற்கு தார்மீகமாக இந்த இடத்தில் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பியுங்கள், குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை முடிவு செய்யுங்கள், வருகிற சிறப்பு விருந்தினரிடம் உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு என் இதயம் நிறைந்த பாராட்டுக்களை சொல்லி இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேர பேச்சில் எதிரில் அமர்ந்திருக்கிற 5 பெற்றோர்களாவது மாறுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த சகோதரன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.